எல்லாருமே புது கட்சி வந்து மாற்றம் கொண்டு வரோம். ஸோ அதுக்காக நாங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகர் விஜய் சொந்த கட்சிக்காரர் வந்து அவருடைய கட்சியில் இருந்துட்டு அன்றைக்கி நெரிசலில் 41 பேர் இறந்து போயிடுறாங்க. கட்சிக்காரரே காப்பாற்றல, பொதுமக்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? யூடியூப் ஓப்பன் பண்ணாலே சிஎம் சிரிக்கிற வீடியோ தான் வருது. இன்றைக்கி திமுக பார்த்திங்கன்னா விளம்பரத்தை மட்டும் நம்பியிருக்காங்க. விளம்பரத்தை போட்டு திரையை நிரப்பிடலாம், ஆனால் மக்களோட வயிற்றை நிரப்ப முடியாது. அதனால் என்னுடைய ஆசை வந்து ஆட்சி மாற்றம் நடந்து நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு மே 4க்கு பிறகு அண்ணன் எஸ்பி அவர்கள் வந்த பிறகு கோயம்புத்தூருக்கு நம்ம நேராக அமித்ஷா கிட்ட பேசி என்சிபி அலுவலகத்தை கொண்டு வந்து ஆஃபீஸர்ஸை உட்கார வைக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சினிமாவை பார்த்து நிஜம் நம்புகிறாங்க. நிஜம் அது கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பித்தா ஒரு கொள்கை வேணும். திமுக எதிர்ப்பட்டு தான் இருக்குது. இன்னைக்கு சில பேர் மாநிலத்தில் சில கட்சிகள் சொல்கிறாங்க நாங்கள் மத்திய அரசையும் வெறுப்போம் திமுகவையும் வெறுப்போம். அப்போ தனித்தீவில் உட்கார்ந்து ஆட்சி நடத்த முடியுமா? போதைப் பொருள் கலாச்சாரம் இன்னைக்கு முழுமையாக தமிழ்நாட்டில் பெருகி அது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடுமையாக இருக்குது எல்லா பக்கம். அது காலேஜ் எப்படி இருந்தது, இன்னைக்கு ஸ்கூல் வரல வந்துச்சு. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், மத்திய அரசு துணை இருக்கும். பெரிய கனவுகள் பெரிய விஷயம் இருக்குது. அதுக்கு தேவையான நிதி உதவியோ ஒரு பேக்கப்போ மத்திய அரசினுடைய ஸ்கில் எங்கே தேவைப்படுகிறதோ அது முழுவதும் கோயம்புத்தூருக்கு தமிழ்நாட்டுக்கு வரணும். இந்த முறை நம் ஆட்சிக்கு வந்ததுமே ஏஐ டேட்டா சென்டர், ஸ்டார்ட் அப் ஹப், கோவர்க்கின் ஸ்பேஸ் நம்ம ஒரே இடத்துல எல்லா ஒர்க்கும் பண்ணி இது அரசாங்கமே அந்த வாடகை அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கியமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய வளர்ச்சியை. வணக்கம் சார், உங்கள் 2 பேரையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. சென்ட்ரலி ஸ்டேட்டாக ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே புது கட்சி வந்து மாற்றம் கொண்டு வரோம், ஸோ அதுக்காக நாங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸும் அதை நம்பி போகிறாங்க. ஸோ ஒரே குழப்பமாக இருக்குது சார். ஏன்னா காலங்காலமாக இருக்க கட்சி 1967 இந்த கட்சிகள் இருக்குது. ஸோ அந்த கட்சிகள் ஏன் மாற்றம் கொண்டு வராதா? புது கட்சி தான் மாற்றம் கொண்டு வரணுங்கிறது ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? ஏன் இப்படி சொல்கிறாங்க? இதுக்கு ஒரு தெளிவான பதில் வேணும் சார். அப்படி ஒரு எண்ணம் திணிக்கப்படுது. இன்றைக்கு புதுசாக வர்ற கட்சி இன்னும் வெளிப்படையாக பேசணும்னா இன்னைக்கு இந்த தற்சமயத்தில் நடிகர் விஜய் இன்றைக்கி வந்திருக்காரு. அவங்க இங்கே வெளியே வந்தாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது எல்லாமே. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லா திரைப்படங்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் புக்ஸ் மூலிமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அதிகமான திட்டங்கள் தந்து, ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் மிகப்பெரிய தலைவர். திரைப்படத்திலிருந்து அவர் வந்தங்க நிறைய பேர் வந்து இப்படி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சிடலான்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஆட்சி பிடிச்சது என்டி ராமராவ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய பேர், சிவாஜி கணேசன் விட பெரிய நடிகர்கள் யாரும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடிகர் விஜய் வந்திருக்கார். அவர் எனக்கு நண்பர் தான். அது ஒரு இடத்துல மாஸ்டர் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு தெரியும். அந்த படம் நிறுத்திட்டாங்க ஒரு சில பிரச்சனைகள். என் வீட்டுக்கு வந்து என்னுடைய காரில் தான் அவர் கூட்டிகிட்டு போய், இப்போ எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார், நான் கூட்டிகிட்டு போய் அந்த படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். நட்பு வேறு, அரசியல் வேறு, மக்களுக்கு நல்லது செய்கிறது. அரசியல் கட்சின்னு அவர் வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சினிமாவை பார்த்து நிஜம் நம்புகிறாங்க. நிஜம் அது கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பித்தா ஒரு கொள்கை வேணும். மாணவ சமுதாயத்துக்கும் மக்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி போட்டு ஒரு எதிர்காலத்தில் அவங்களுடைய கொள்கையில் தான் எல்லாத்துக்கும் ஒரு கட்சி கொள்கை முக்கியம். எனக்கு கொள்கை இருக்க மாதிரி தெரியல. திமுக எதிர்ப்பட்டு தான் இருக்குது. எதிர்ப்பு அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இங்கே அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எங்களால் திட்டங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் இவங்க வந்து எதிர்ப்பு அப்படிங்கும்போது திமுக இன்றைக்கி யாருமே வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்ப்புங்கும்போது அந்த எதிர்ப்போட்டை வந்து பிரித்து திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு தர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. ஒன்று. அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கரூரில் ஒரு சம்பவம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. சொந்த கட்சிக்காரர் வந்து அவருடைய கட்சியில் இருந்துட்டு அன்றைக்கி நெரிசலில் 41 பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோண்டவர் நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறாங்க. குடும்பத்தில் ஒரே வாரிசு, அந்த இறந்தவங்க நிறைய வாரிசு. கட்சியில் இருக்கிறவங்களே காப்பாற்றலை. உடனே இதுவரை கரூர் போல் அவர் கட்சிக்காரரே காப்பாற்றலை, பொதுமக்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? இதுதான் என்னோடய கேள்வி. ஆகவே இளைஞர்கள் வந்து சினிமா பார்க்கலாம், அது ஒரு 3 மணி நேரம்.
அது முடிச்சுட்டு அடுத்தபடியாக வந்து பார்க்கணும், ரியலை பார்க்கணும். அதிமுக பார்த்திங்கன்னா 31 ஆண்டுகள் நாங்கள் ஆளுங்கட்சி சேர்ந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் பொன் விழா கண்ட கட்சி. அதே போல் நீங்கள் மத்தியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாரத பிரதமர் மோடிஜி இருக்காங்க. எங்களால் தான் திட்டங்கள் கொடுக்க முடியும். திமுக பொறுத்தவரைக்கும் எதுவுமே பண்ணலை, திமுக ஓட்டு போட தயாரில்லை. அப்போ திமுக ஓட்டு போடலன்னா அதிமுக அந்த ஓட்டு வரும், அதிமுக கூட்டணிக்கு வரும். இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக இப்போ வந்து அந்த கட்சி நான் நினைக்கிறேன். ஆகவே தயவு செய்து நீங்கள்லாம் உங்களை போல இளைஞர்கள் நம்ம சகோதரிகள்லாம் கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சகோதரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அண்ணா சொன்னதில் ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் வந்து ஏன் மாற்றத்தை இளைஞர்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு அடிப்படையாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் என்னுடைய அடிப்படை கேள்வி. திரும்ப எனக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே, உதாரணத்திற்கு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சராசரி அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா தரப்பட்ட மக்களையும் தினமும் சந்திக்கணும். ஒரு 20 வயசு பையனும் வீட்டுக்கு வருவாங்க, குறைகளை சொல்லுவாங்க, காலேஜ் ஸ்காலர்ஷிப்லேருந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். அதே மாதிரி 70 வயது பெரியவர் வருவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கட்சி வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு அந்த ஒரே காரணத்துக்காக, அப்போ நீங்கள் மாற்றம் கொடுக்க மாட்டிங்களா? பாலிட்டிக்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். எவ்ரி 5 வருஷம் 10 வருஷம் பார்த்திங்கன்னா அரசியல் மாறிடுது, தன்மைகள் மாறிடுது, சூழ்நிலைகள் மாறிடுது, டெக்னாலஜி மாறிடுது, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிந்தனைகள் மாறிடுது. அதனால் இன்றைக்கி மக்கள் ஒரு தவறான கற்பனை என்ன வச்சுக்கிறாங்கன்னா, ஆனால் மாற்றம் வேணும்னா அது புது கட்சி மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு. எல்லா கட்சியுமே இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கடந்த இந்த 1 மாதம் இந்த எலெக்ஷன் காலத்தில் பல முறை மீட்டிங் பண்ணாவே நைட் 2 மணிக்கு தான் பார்ப்போம். பாலிடிக்ஸ் வந்து இங்கே ரொம்ப ப்ரூட்டல் சிஸ்டம். 24/7 ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ மக்கள் உங்களை நம்பி வாக்களிக்கிறாங்க. மக்களுடைய சுகதுக்கம் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஒரு சின்ன கையெழுத்து ஒரு அரசியல்வாதி போடும் பொழுது யாரையோ எங்கேயோ பாதிக்குது. ஸோ 24 மணி நேரம் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். யூ ஷுட் பி ப்ரெசன்ட். ஒரு பொலிட்டீஷியன் சுவிட்ச் ஆஃப் மோடுக்கே போக முடியாது. அதனால் நீங்கள் இந்த முறை மாற்றம் வேண்டும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி கூட்டணி பலம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 169 இடத்துல நிற்கிறாங்க. இன்றைக்கி மோடிஜி அவங்க கேரண்டியோட பேக் பண்ணி நிற்கிறாங்க. மத்திய அரசு பட்ஜெட் 55 லட்சம் கோடி, மாநில அரசு 4.5 லட்சம் கோடி. அப்போ தமிழகத்திற்கு திட்டம் வேண்டும், பணம் வேண்டும், நிதி வேண்டும். ஏன்னா ஒரு மத்திய அரசு தான் பாலிசியை டிசைட் பண்ணுறது. ஸ்டார்ட் அப் எப்படி இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கணும், டேட்டா சென்டர் எப்படி கொண்டு வரணும். அதனால தான் இன்றைக்கி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிங்கிறது ஒரு மாற்றத்திற்கான கூட்டணி. ஏன்னா மோடிஜியோட யூத்தை கண்டிருக்காங்களா நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கி மோடிஜியினுடைய ஏஜ் வந்து 75. யூத்துக்கிட்ட அவரை விட பெட்டராக கனெக்ட் பண்ணக்கூடிய இந்தியன் பொலிட்டிஷியன் யார் இருக்காங்க? அதனால தான் நிறைய இளைஞர்களுக்கு சொல்கிறது, மாற்றம் வேணுங்கிறதுக்காக புது கட்சியை தேடி போகாதீங்க. மாற்றம் கொடுப்பதற்கூடிய கட்சிக்கு சக்தி இருக்கா, அரசாட்சி செய்ய தெரியவங்க இருக்கிறாங்களா, எம்எல்ஏவா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கா, நாளைக்கு மந்திரி பதவி வந்து உட்கார்ந்தாங்கன்னா பியூரோக்ராட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியை அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒருங்கிணைந்து வேலையை வாங்கி செய்யணும். அதனால் இந்த முறை உங்களுக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. மாற்றம் வேண்டும் நம்ம எல்லோருமே முடிவு பண்ணிட்டோம். ஸோ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வந்துட்டீங்கன்னா குழப்பமில்லாத அரசியல். இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், த வேர்ஸ்ட் பாலிடிக்ஸ் என்ன? ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தையோ தொங்கு சட்டமன்றத்தையோ கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா அது குதிரை பேரம் செய்யக்கூடிய நாடாளுமன்றமாகவோ சட்டமன்றமோ மாறிடும். அதான் வேர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். ஏன் மோடிஜி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா டெசிசிவாக இருக்கார். 280, 290, 303 எம்பிக்கள் கிடைக்கிறனால முடிவுகள் வந்து ரொம்ப தரமாக, வேகமாக, ரொம்ப தைரியமாக எடுக்கிறாங்க. பழையபடி நம்ம 98, 90 அரசியல் மாதிரி போயிட்டனால யூத் யோசிக்கணும். மாற்றம் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை சேஞ்ச் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வாக்களி. அண்ணா, நான் ஒன்று ரொம்ப ஓப்பனாக கேட்குறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணாலே சிஎம் சிரிக்கிற வீடியோ தான் வருது. இதுவே ஒரு ஜாப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அம்மா வந்துட்டு அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகவே ஜெயலலிதா அம்மா வந்துட்டு லேப்டாப்லாம் கொடுத்தாங்கன்னு. ஆனால் இப்போ எங்ககிட்ட இருக்கிறது என்னது? ஸ்கிப்பேர் பட்டன் மட்டும்தான். உண்மையாகவே இதில் சீன் என்னன்னா, நாங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு உருப்படியான வேலை கிடைக்குமா? சகோதரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து குவாலிட்டி ஜாப் கிடைக்கிறது இல்லை. எல்லாமே இந்த கிக் எக்கானமி நோக்கி தான் போகிறாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் நான் பார்க்குறேன், ஃபுட் டெலிவரி பாயாக சர்வீஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்து நான் சென்னையில் சில இடத்துல ஆர்டர் பண்ணுவேன் ஆன்லைன் டெலிவரி. அது பசங்க வரும்பொழுது நான் கேட்பேன், சும்மா ஒரு கான்வர்சேஷன் என்கேஜ் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஊர், ஏன் அந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அதை பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல நமக்கே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டிகிரிங்கிறது வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. அது எங்கேயோ ஒரு மீனிங்ஃபுல் ஜாபாக அது டிரான்ஸ்லேட் ஆகலைன்னு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எடப்பாடி அண்ணன் 2017 பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை, அல்லது மோடி ஐயாவை ஆல் த்ரூ 12 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு விஷனோட அந்த சேருக்கு வந்து உட்கார்றாங்க. உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் பொறியியல் கல்லூரி, மெடிக்கல் காலேஜஸ், மொத்தம் 17 மெடிக்கல் காலேஜ், ஒரே நேரத்தில் 11. இன்றைக்கி அது என்ன ஆச்சுங்க?
ஒரு மெடிக்கல் காலேஜில் 150 குழந்தைங்க சேர்றீங்க. 11 மெடிக்கல் காலேஜில் என்னாச்சுன்னு யோசிச்சு பாருங்க, 1150 பேர். இந்த கடைசி 5 வருஷத்தில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு? 0. எத்தனை புதிய இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சோம்? 0. எத்தனை புதிய ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சோம்? 0. ஸோ விஷனுங்கிறது என்னங்க, உங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கணும். ரெண்டாவது, படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கம்பெனியை கொண்டு வரணும். இன்றைக்கி நம்ம எந்த கம்பெனி கொண்டு வர்றோங்க? சென்னையை சுற்றி, செங்கல்பட்டை சுற்றி மட்டும்தான் நிறுவனங்கள் இருக்குது. அதுவும் கோயம்புத்தூர், நான் உங்களுக்கு அரசியலுக்காக நான் பேசல, இளைஞர்கள் நீங்கள் கேட்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு குவாலிட்டி ஜாப் கோயம்புத்தூருக்குள்ள என்ன வந்துச்சு? மீனிங்ஃபுல் டெவலப்மெண்ட் என்ன இருக்குது? இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறோம், டேட்டா சென்டரை பற்றி பேசுகிறோம். கோயம்புத்தூரில் 1200 காலேஜ் இருக்குது. ஸோ 10 ஆண்டு காலம் மன்னன் அவர்கள் இந்த பகுதியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கும் பொழுது குவாலிட்டி இன்ஃப்ராவை பில்ட் பண்ணிட்டார், ரோட்ஸ் போட்டார், பக்காவாக பில்ட் பண்ணிட்டாரு. ஏர்போர்ட்டுக்கு வந்து இவங்க இடத்த கொடுத்து கூட இன்னொரு 5 ஏக்கர் கொடுக்கல, 7 ஏக்கர் கொடுக்கலன்னு 5 வருஷமாக பஞ்சாயத்தாக இருக்குது. எப்படி நம்ம அடுத்த கட்டத்தை போக முடியும்? அதனால் இந்த முறை பெர்ஃபார்மிங் பீப்புளுக்கு நம்ம வாக்களிக்கணும். பீப்புள் லுக் கேன் டு ஹூ நோஸ் ஹவு டு ஒர்க். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஓ இவங்க 50 வயசு 60 வயசு அரசியல்வாதி இருக்கிறாங்க, நம்ம 20 வயசு நம்ம கனெக்ட் ஆக மாட்டாங்களோ? அப்படி இல்லைங்க. இவங்களும் 20 வயசை தாண்டி தான் 50 வயசுக்கு வந்திருக்காங்க. டேரெக்டாக 50 வயசுக்கு யாராச்சும் அரசியல்வாதி வந்தாங்களா? அப்போ 20 வயசில் நீங்கள் யோசிக்கிறது அவங்களும் யோசிப்பாங்கல்ல. அதனால தான் திரும்ப திரும்ப நாம் சொல்வது, மாநிலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு உட்கார போகுது. மத்தியில் மோடி ஐயா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. கம்ப்ளீட்லி ஒரு வேற பரிமாண வளர்ச்சி தமிழகத்திற்கு தேவை. இன்னைக்கு வந்து டிகிரிஸ்ங்கிறது வெறும் பேப்பரில் இருக்கு. ஸோ அண்ணனுடைய கருத்தும் வரும், நீங்கள் கேட்கலாம், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை மட்டும் நம்பி இருக்காங்க. விளம்பரத்தை போட்டு திரையை நிரப்பிடலாம், ஆனால் மக்களோட வயிற்றை நிரப்ப முடியாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது லேப்டாப் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் லேப்டாப் கொடுக்கறதுக்கு நான் தான் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறை அமைச்சர். மிக்சி ஃபேன் கிரைண்டர் லேப்டாப் ரெண்டுமே வந்து புதுசாக நம்ம கொடுக்குறோம். தேர்தல் வாக்குறுதி. லேப்டாப் எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டுக்கு ஒரு 7-8 மணிக்கு நாங்கள் எங்கள் செக்ரட்டரியெல்லாம் போய் கொடுக்குறோம். பார்த்துட்டு அப்போ சொல்கிறாங்க, இந்த தேவையில்லாத இந்த மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த கேம்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவங்களோட அறிவை வளர்க்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லி போட்டு அவ்வளோ உன்னிப்பாக பார்க்கக்கூடிய அற்புதமான தலைவியாக இருந்தாங்க. அதை மட்டும் தான் வச்சுக்க சொன்னாங்க. தரமாக அன்றைக்கி அந்த லேப்டாப் கொடுத்தோம். இன்றைக்கி திமுக வந்து பார்த்திங்கன்னா எதை ஓப்பன் பண்ணாலும் அவங்களுடைய விளம்பரம் மட்டும்தான் இருக்குது. விளம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நடக்காது. எடப்பாடியார் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேஷன் நிறையா கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 52% பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் நம்ம வந்து அதிகம் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப லோவாக இருந்தது. 2011 முன்னாடி அம்மா வந்தது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி. கல்வி அறிவு அதே போல் நம்முடைய ஆட்சியில் சிறப்பாக இருந்தது. அதிமுக ஆட்சியில் வேலை வாய்ப்புங்கிறது வந்து திமுக ஆட்சியில் எதுவுமே பண்ணல, எதுவுமே நடக்கலை. எந்த ஃபேக்ட்ரி கொண்டு வரல, எதுவுமே நடக்கலை. அதுவும் விளம்பரத்தில் மட்டும்தான் அதெல்லாம் இருந்தது. மீண்டும் வந்து நம்முடைய சகோதரர் அண்ணாமலை சொன்னது போல் இந்த திமுக ஆட்சி மாற்றம் என்று வரும்பொழுது அம்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா முதலீட்டாளர் மாநாடு பெரிய அளவு நடத்தினாங்க 2014. அதே போல் பார்த்திங்கன்னா எடப்பாடியில் வந்து நடத்தினாங்க. அப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்தது. அதே போல் இன்றைக்கி மீண்டும் அதிமுக ஆட்சி, அதே போல் இன்றைக்கி பாரத பிரதமர் உடன் இருக்காங்க. இன்றைக்கி என்டிஏ கூட்டணி நம்ம இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக கம்பெனிகள் வரும், வளர்ச்சிகள் வரும், வேலைவாய்ப்பு உருவாகும். இப்போல்லாம் வந்துட்டு பட்ஜெட் போடுறது மட்டும்தானே பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து ஒரு சைடு அதிகமாக போயிட்டே இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாயிருச்சு. இதுக்கு நடுவில் இப்போது காலேஜ் முடித்த உடனே பிஜி பண்ணுங்கிற ஐடியாலாம் எதுவுமே இல்லைண்ணா. கிடைக்கிற வேலைக்கு போனால் போதும், ஏன்னா படித்ததுக்கான வேலை கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதெல்லாம் யோசிக்கிறப்போ பிஜி பண்ணாதான் வேலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறப்போ கிடைச்சதுக்கான வேலைக்கு போனால் போதும், ஏன்னா இது இவ்வளோ கஷ்டம் வரனால அது போனால் போதுங்கிற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, இப்போ இதெல்லாமே இப்படி உயர்ந்துட்டே வரனால யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதோ இல்லை வெளியே வேறு ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதோ இந்த மாதிரி இருக்க கனவு எல்லாமே வேறு இதுவாகவே போயிருமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் தானே இருக்குது. மின் கட்டண உயர்வு, இப்போ கரண்ட் பில் அதிகம் பண்ணிட்டாங்க, சொத்து வரி உயர்வு, இதனால் கடுமையாக மக்கள் எல்லாம் பாதிக்கிறாங்க. இதனால் வந்து ஒரு கனவு சிதைந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி திமுக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எப்போ வந்து அவங்க வராங்களோ அந்த நேரத்துலலாம் இந்த சொத்து வரி இது அதிகம் பண்ணுவாங்க. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக வந்து சொத்து வரி உயர்த்தவே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஆட்சியில் 2001, 2006 அப்போ உயர்த்தலை. திமுக எப்பப்போ ஆட்சிக்கு வராங்களோ அப்போல்லாம் சொத்து வரி அதிகம் பண்ணியிருக்காங்க. அதே போல் மின்கட்டணம் படுபயங்கரமாக இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகம் பண்ணியிருக்காங்க. அதில் மக்கள் பாதிக்கிறாங்க. ஆனால் இதனால் வந்து நீங்கள் பாதிக்கக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கக்கூடாது. இதை ஒரு அரசாங்கம் தான் அது பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அது பொறுப்பேற்க தயாராக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடியார் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா கல்வி அறிவு அதிகமாகிடுச்சு. அதே போல் தொழில் முதலீட்டால் அதிகமாக வந்தது. அம்மாவை பற்றி சொல்லணுன்னா
காலனியிலிருந்து மடிக்கணினி வரை இன்றைக்கி பள்ளி குழந்தைகள் கொடுத்தாங்க. எடப்பாடியில் வந்ததுனால 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. யார் நீட்னு திமுக போய் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 600க்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னா எடப்பாடி இருக்காருன்னா இந்த மாதிரி எல்லாமே. அதே போல் இந்த பிஜி படிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம நிறைய கல்லூரி உருவாக்கணும். அதே போல் இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகை பண்ணணும். அந்த மாதிரி வாய்ப்புகள் மீண்டும் வருது. அதனால் நீங்கள் வந்து மனசு விட வேண்டியதில்லை. அதே போல் உங்களுடைய எதிர்காலத்தை வந்து கண்டிப்பாக அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி சரி செய்யும். கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளும் அதே போல் தான் மிகப்பெரிய அளவில் நிறைய திட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக அது மீண்டும் இந்த வேலை வாய்ப்பு. அதே போல் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஏர்போர்ட் விரிவாக்கன்னு சொல்லி போட்டு நான் தான் அதுக்கு முழுமையாக இருந்து அதை பண்ணினேன். எடப்பாடி முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூருக்கு கூட ஏர்போர்ட் எடுத்தோம். அந்த ஏர்போர்ட் நிலம் வந்து கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு மேலே நம்ம எடுத்து கொடுத்தோம். அது நிதி ஒதுக்கணும். திமுக ஆட்சி வந்து அப்படி கிடப்பில் போட்டாங்க. மத்திய அரசு வந்து செய்ய தயாராக இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ரூலு, இவங்க மட்டும் ஒரு தனி ரூலாக திமுக ஆட்சி சொன்னாங்க. எப்படின்னா நம்ம நிலம் எடுத்து கொடுத்துடணும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா, அந்த நிலத்தை அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும். ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து எல்லாமே நிதி ஒதுக்கி எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய ஃபாரின் ஃப்ளைட்டெல்லாம் வரும். அப்போ ஐடி கம்பெனி நிறையா வரும், நிறைய கம்பெனிஸ் வரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும். ஆனால் இவங்க வந்து நாங்கள் நிலத்தை தரமாட்டோம், லீஸ் தான் கொடுப்போம், நிலம் நாங்களே வச்சுக்கோன்னு சொல்லி போட்டு தனியாக ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி பண்ண முடியும். மத்திய அரசு இப்படி பண்ணங்காட்டி தான் நின்று போச்சு. ஃப்யூச்சருக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் பாரத பிரதமர் இருக்கார், இப்போ நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகும், நிறைய ஃப்ளைட் வரும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 45,000 50,000 பேருக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வரும், நிறைய கம்பெனிஸ் வரும். இந்த மாதிரி சொல்கிறேன், இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. உறுதியாக நீங்கள் நம்பலாம். அதிமுக ஆட்சி பாரத பிரதமர் உறுதுணையுடன் வரும். கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் நீங்கள் பிஜி எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் எஸ்பி அவர்கள் ரொம்ப கரெக்டாக க்ரக்ஸை பிடிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஸ்டேஜில் நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம் பிஎம் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ பிஎம் சொன்னாங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்கள், இந்த பிஎம் சூரிய கர், அதாவது வீட்டு கூரையின் மீது சோலார் தகடுகள் போடுறது வெறும் 8,000 தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு கோயம்புத்தூர் நகரத்தில் வெறும் 8,000 தான் இருக்குது. இதே 1 லட்சமாக இருந்தால் இவங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளோ குறையும். அப்போ வேலுமணி என்ன என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் பொழுது சொன்னாங்க, தம்பி நம்ம ஆட்சி அமைஞ்சோடனே ஃபஸ்ட்டு இந்த பிஎம் சூரியகரை நம்ம கையில் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மேலே அத்தனை கிலோவாட் போடும் பொழுது உங்களுக்கு 75,000 ரூபா சப்சிடி மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்னங்க, அதை கேட்டிங்கன்னா லஞ்சம் கேட்குறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இவங்களுக்கு காசு வருது. நீங்கள் வீட்டில் சோலார் கோரை போட்டுட்டிங்கன்னா யார்கிட்ட போய் நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்கள் கரண்ட் உங்களுக்கு. அதனால் அன்றைக்கி தான் பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய சுமையை குறைக்கும். கோயம்புத்தூர் மெட்ரோ, நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஈஸ் ஆஃப் லிவிங், இது எல்லாமே உங்கள் சுமையை ஒரு இடத்துல குறைக்கும். இன்றைக்கி அண்ணன் சொல்வதை போல் மத்திய அரசு ஒரு பெரிய ஒரு அரசு, நிறைய நிதி இருக்கக்கூடிய அரசு. நம்முடைய நோக்கமெல்லாம் என்னென்னா, நிதியை நாம் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறோம்னா அவங்க அதை சரியாக பயன்படுத்துங்கிறதா நம்ம நோக்கம். ஸோ நிதியை வந்து சரியாக பயன்படுத்தி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கோவர்க்கிங் ஸ்பேஸ், கோயம்புத்தூர் மாதிரி ஊரில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, வாடகை இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் போய் ஒரு நல்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட ஒர்க் பண்ணணும், ஒரு மாடர்ன் கம்பெனிஸ் உங்களுக்கு வரணும். அது எல்லாமே நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு வராங்க. இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இளைஞர்களை மேக்னெட் மாதிரி இழுக்குது. ஸோ அதுக்கு பேசிக் அர்பன் இன்ஃப்ரா உருவாக்கிட்டாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 2011 to 21. இந்த 26 to 31 நான் எதிர்பார்க்கிறது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம பார்ப்போம். அது நம்மளால் மட்டும்தான் முடியும், வேறு யாருக்கும் அந்த விஷன் கிடையாது. உதாரணத்துக்கு இன்றைக்கி புதிய கட்சி சகோதரி நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி. அந்த புதிய கட்சியினுடைய வாக்குறுதியை நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ வரும்னு. 4 லட்சம் கோடியை தாண்டுது. நம்ம பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி. அதனால் ஒரு வாக்குறுதியும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்டபுளாக இருக்கணும். அதனால் நிச்சயமாக இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏக்கு நீங்கள் வாய்ப்பை யோசிக்காமல் கொடுக்கணும். காரணம், இது ப்ரூவன் லீடர்ஷிப். கோயம்புத்தூரா எஸ்பிவி இருக்கார், அங்கேயா எடப்பாடி என்ன இருக்காங்க, ஓவராலாக சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அங்கிருந்து இருக்காங்க. ஒரு பகுதிக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் தெரியும். இப்போ நம்ம சொல்கிறாங்க பாருங்க, 5 years பேக்கே ஏர்போர்ட் லேண்டை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம திருச்சி கட்டியாச்சு, தூத்துக்குடி கட்டியாச்சு, இத்தனை விமான நிலையத்தை ஓப்பன் பண்ணி இன்னும் கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். காரணம், இவங்க மெத்தனை போக்கு. சார், இப்போ கோயம்புத்தூர்ல முக்கியமா கரூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க தேர்தலுக்கு. ஸோ கோயம்புத்தூர் தெருக்குல பணம் பட்டுவாடா ஏற்கனவே அதிகமா இருக்கும்னு மக்களே பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் உண்மையாவே ஆளுக்கு 5,000 தர போறாங்க ஓட்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த பிரச்சனையில சரி போலீஸ் வந்து தடுப்பாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல போலீஸ் ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்தே ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்துல ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 2 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்க வெளியில வர்றது அப்படின்னு இருந்தது. இன்னொரு பக்கம் கஞ்சா
பிரச்சனை, சாக்லேட் மாதிரி பொட்டி கடையில விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நாங்க எப்படி ஒரு யங்ஸ்டராவோ இல்ல ஒரு பொண்ணாவோ நாங்க எப்படி சார் வெளியே வர்றது? சிஸ்டர், ஏன்னா நானும் கரூரில் என்னோட சொந்த ஊர் அப்படிங்கிறனால இவங்க அரசியல் நான் பல நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக எப்படி இந்த அரசியல் இருக்குன்னு. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, முதலமைச்சர் கரூரில் சொன்னாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக இந்த செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறோன்னு. எனக்கு அதை கேட்டு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மாவட்டமாக ஒரு பொருளாதார குறியீடில் கோயம்புத்தூர் இருக்குது. நம்பர் 1 மாவட்டம், எல்லா இண்டிகேட்டர்லையும். ஆனால் கடைசி மாவட்டமாக எது இருக்குன்னா அரியலூர், திருவாரூர் இருக்குது. ஏன்னா இவங்க அதை வளர்த்தவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டினியூஸாக ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் நாயப்படி செந்தில் பாலாஜி எங்கே அனுப்பிச்சிருக்கணும்? திருவாரூருக்கோ நாயப்படி அந்த பகுதிக்கு அனுப்பி போய் வளர்த்திட்டு வாப்பான்னு சொல்லணும். அப்போ கோயம்புத்தூருக்கு அனுப்பியதற்கான அரசியல் என்ன? ஸோ கோயம்புத்தூரில் ஜென்யூனாக அவங்க போய் யாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியாது. நேற்று ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பூட்டு போட்டுறாங்க. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? ராமநாதபுரம் D1 காவல் நிலையம் நேற்று யாரெல்லாம் வாக்கு பணம் கொடுத்து 5000 அந்த மாதிரி கொடுக்குறாங்களோ வெளியூருக்காரங்க, அவங்க கலாட்டா பண்ணுறாங்க, பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. நீங்கள் ஒரே நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இந்த குரூப் ஜெயிக்கிறாங்க, ஒருவேளை ஜெயிக்கிறாங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒருவேளை 2026க்கு பிறகு இந்த குரூப் எம்எல்ஏவாக இருக்காங்க. இன்னைக்கு ஜெயிக்கல, எம்எல்ஏவா இல்லை, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கே கையில் எடுத்த பிறகு நேற்று காவல்துறை அந்த போலீஸ் ஸ்டேஷனை லாக் போட்டு வச்சுருந்தாங்க, உள்ளே யாரும் போகக்கூடாது. ஸோ கோயம்புத்தூருக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியலை முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். இது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தெளிவான ஒரு முடிவெடுத்து நமக்கு வேண்டாம். இப்போ கோயம்புத்தூர் தெருக்கில் உதாரணத்துக்கு தெருக்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அம்மன் அர்ஜுனனுக்கு தெரியாத பிரச்சனை அங்கே என்ன இருக்குது? மக்கள் அங்கே தேவையில்லாமே அதிமுகவுக்கு தொடர்ந்து 1, 2, 3 முறை வாக்களிச்சிட்டு இருக்காங்க தெற்கு தொகுதியில். எல்லோருக்கும் எல்லாத்தையும் தெரியுங்க, எல்லோரும் அந்த வேலை செய்கிறாங்க. ஆனாலும் 18 சுயேட்சை வேட்பாளர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இளைஞர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுயேட்சை வேட்பாளர் கூட உள்ளூர்காரரை போடல, அதுவும் வெளியூருக்காரங்க. இந்த அரசியலை நம்ம அடியோடு வேரோடு மண்ணோடு இளைஞர்கள் நீங்கள் இந்த அரசியலில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த களம் எல்லாம் கெட்டு போயிடும். கரூரில் 2011 இப்படி தான் அதை ஆரம்பித்து KCP ஆரம்பித்து அதன் பிறகு அது ஒரு மாறி கரூர் எலெக்ஷனை தேர்தல் ஆணையம் முதலாக அரவக்குறிச்சி எலெக்ஷன் நிறுத்தி வச்சாங்க. இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஹிஸ்டரியில் அரவக்குறிச்சி தேர்தல் நிறுத்தப்பட்டது. அவ்வளவு 600 கோடி 500 கோடி பணப்பட்டுவாடா, வளர்ச்சியே இருக்காது. ஒரு முறையும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடலான்னு தான் வருவாங்க. அதனால் இந்த முறை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் ஓட்டு எதுக்கு போடுறீங்கன்னா இந்த அரசியல் எனக்கு வேண்டான்னு போடணும். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேலை பார்க்குறாங்க, வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன வேலை இங்கே நடக்கலை? அதுதான் இளைஞர்கள் யோசிக்கணும். இந்த அரசியலை நம்ம இங்கே விடக்கூடாது. கரூர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கரூரில் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. தம்பியோட ஒரு கூட அது கரூர் தான், நல்லவங்க இருக்காங்க. இந்த குரூப் இப்படி பண்ணுறாங்க, கரூர்லேயும் பண்ணாங்க, இன்னைக்கு கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க. இந்த சம்பவம், இந்த பணம் கொடுக்கக்கூடிய சம்பவத்தில் அங்கே எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி பாலிசியெலாம் கிடையாது. மக்கள் அமைதியான மக்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை, ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இதை போலீஸை போட்டாங்கன்னா போலீஸ் வேடிக்கை தான் பார்க்குது. போலீஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், போலீஸ் வேடிக்கை பார்க்குது. இன்றைக்கி ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சம்பவம், ஒரு சகோதரிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். 4 பேர் இந்த மாதிரி. இதுக்கு முழுமையாக காரணம் போதைப் பொருள் தான். போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கி முழுமையாக தமிழ்நாட்டில் பெருகி, அது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடுமையாக இருக்குது எல்லா பக்கம். அது காலேஜ் எப்படி இருந்தது, இன்றைக்கி ஸ்கூல் வரல வந்துச்சு. இதை நம்ம ஒழித்தே தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தோட வாரிசே வேறு மாதிரி சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதுக்காகவே இந்த ஆட்சி போகணும், திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் கொடுக்குறாங்க, இப்படி அராஜகம் பண்ணுறாங்க. எது இருந்தாலும் தம்பி அருமையாக சொன்னார். அம்மன் அர்ஜுனன் அற்புதமான வேட்பாளர். தம்பி அண்ணாமலை அவர் சொன்னாங்க, கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துக்கிறோம். எல்லா வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர் நமக்கு கோவை தெற்கு கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, SP ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, கோர்ட் அங்கே தான் இருக்குது, GH அங்கே தான் இருக்குது. எல்லாமே அதிகமான பாலங்கள் அங்கே தான், அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி அங்கே தான், எல்லாமே அங்கே தான் இருக்குது. இது எல்லா திட்டங்களும் கொடுத்தது நம்ம திமுக ஓட்டு கேட்கக்கூடிய வேட்பாளர் நாங்கள் ஏதாவது ஒரு வளர்ச்சி நான் சொல்கிற மாதிரி கொடுத்தாங்க. அத்திக்கட்டு வேணா திட்டம் 70 ஆண்டுகால பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கத்தை பேசிக்கிட்டோம். இது எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். திமுக வேட்பாளர் இல்லை செந்தில் பாலாஜி, அவர் இன்சார்ஜ் மினிஸ்டராக கொஞ்சம் நாள் இருந்தார். நாங்கள் இதை பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கெல்லாம் வளர்ச்சிக்கெல்லாம் அம்மன் அர்ஜுனன் உடன் இருந்திருக்கார், எங்கள் கூட இருந்திருக்காரு, முதலமைச்சர் கேட்டு வாங்கியிருக்காரு, அம்மாட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆகவே அவரை பொறுத்தவரைக்கும் எளிமையான வேட்பாளர், எது கூப்பிட்டாலும் நின்றுவார். அவர் எங்கே சுற்றினாலும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் பொதுமக்கள்.
ஆகவே அம்மனோஜனுடைய வெற்றி உறுதி. அவங்க என்ன பண்ணாலும், பணம் எவ்வளோ கொடுத்தாலும், என்ன அராஜகம் பண்ணாலும் வெற்றி உறுதி. மாற்றுக்கருத்தில் கோவை மாவட்ட மக்கள் தெளிவாக இருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த போதை கலாச்சாரம் ஒழித்தே தீர வேண்டும். அப்போ தான் உங்களை மாதிரி இளைஞர்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். இப்போ அண்ணன் சொன்னதுக்கு ஒரு சின்ன கருத்து நான் ஆட் பண்ணுறேன் அண்ணனோட. இன்றைக்கி இந்த வைலண்ட் க்ரைம்ஸ், அதாவது இந்த கல்லூரி மாணவியை பற்றி அண்ணன் சொன்னாங்க. அதுக்கு ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க? அங்கே ட்ரக்ஸ் இருக்குது. வைலண்ட்டாக ஏன் படுகொலை பண்ணுறாங்க? ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ நான் அமித்ஷாஜிக்கு ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி கடிதம் எழுதினேன். ஒரு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனுடைய அலுவலகத்தை கோயம்புத்தூருக்கு ஓப்பன் பண்ணுங்கள், ஆனால் இவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. ஆனால் இங்கே என்ஐஏ ஆஃபீஸ்க்கே வாடகை கட்டடத்தில் இருக்குது, மாநில அரசு கட்டணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. கொச்சினில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது. அதனால் என்னுடைய ஆசை வந்து ஆட்சி மாற்றம் நடந்து நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு, மே 4க்கு பிறகு அண்ணன் எஸ்பி அவர்கள் வந்த பிறகு கோயம்புத்தூருக்கு நம்ம நேராக அமித்ஷாஜிட்ட பேசி என்சிபி அலுவலகத்தை கொண்டு வந்து ஆஃபீஸர்ஸை உட்கார வைக்கணும். ஏன்னா இவ்வளவு கல்லூரிகளை ட்ரக் பெனட்ரேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அதை நம்ம கண்டிப்பாக செய்யத்தான் போகிறோம். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே ஒரு வாட்ச் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத வேலைகள்லாம் யாரும் செய்யக்கூடாது. நம்ம அமைதி பூங்காவாக இருக்கணும். எல்லா மதமும் நல்லா இருக்கணும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை யாரும் யாருக்கும் எதிராக இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். தேவையில்லாத வேலை செய்கிறவங்களும் நம்ம கரெக்டாக டைட்டாக வச்சுக்கணும். அதுக்கு மத்திய அரசோடு இணைஞ்சாத்தானே நம்ம இதெல்லாம் கொண்டு வர முடியும். இன்றைக்கி என்ஐஏ யாருக்கிட்ட கீழே இருக்குது? சட்டம் மத்திய அரசுது. என்சிபி சட்டம் யாருது? மத்திய அரசுது. இன்றைக்கி சில பேர் மாநிலத்தில் சில கட்சிகள் சொல்கிறாங்க, நாங்கள் மத்திய அரசையும் வெறுப்போம், திமுகவையும் வெறுப்போம். அப்போ தனித்தீவில் உட்காந்து ஆட்சி நடத்த முடியுமா? தனியாக ஒரு தீவில் உட்காந்து சுற்றி தண்ணிக்குள்ளே அவங்க மட்டும் படகு வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியுமா? எனக்கு ஆல் திஸ் செலக்டிவ் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே மத்திய அரசு கையில் இருக்குது. அப்போ நமக்கு புரியணும் எந்த அளவுக்கு மத்திய அரசோடு நம்ம ஒத்துழைக்கணும். அதனால் நீங்கள் கஞ்சாவை ஒழிக்கணும்னா மத்திய அரசு என்னதான் முயற்சி எடுத்தாலும் மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கஞ்சா இருக்கத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஸோ இன்றைக்கி அதிமுக தலைமையிலான என்டிஏ வந்த பிறகு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு நல்ல எஸ்பி போடுவாங்க, ஒரு ஆஃபீஸ் கொடுப்பாங்க, லேண்டு கொடுப்பாங்க, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ ஆஃபீஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. அமித்ஷாஜிட்ட போய் எஸ்பி வேணால் சாங்ஷன் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ கோயம்புத்தூர் இன்றைக்கி 1200 காலேஜ் இருக்குது சகோதரி. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கேல்குலேட் பண்ணுங்கள். அப்போ அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் ஒரு ஓட்டை கூட நீங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் ஒரு விஷனரி பொலிட்டீஷியனுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், புதுசாக ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு போட்டு பார்க்கலாம். அது தயவு செய்து இந்த தேர்தல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் நிறைய உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்திட்டோம், அடிப்படை வசதிகள் எல்லாமே பக்காவாக செஞ்சிட்டோம். ஆனால் மாணவர்கள் இன்றைக்கி அடுத்த கட்டம் போகிறதுக்கு, அடுத்த கட்டம் வளர்ச்சி என்னங்கிற எதிர்பார்ப்பு கோயம்புத்தூரில் இருக்குது. உங்கள் கனவுகள் என்னங்கண்ணா? அமைச்சராக இருக்கும்பொழுது பெங்களூர், ஹைதராபாத் போன்ற சிட்டிக்கு போயிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள்லாம் அங்கே வந்து பெரிய கனவுகளோடு போகிறாங்க, முடிச்சுட்டு வர்றாங்க, கனவுகளை நினைவு செய்கிறாங்க. நான் அமைச்சராக இருக்கும்போதும், அம்மா இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்துட்டோம். மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம், எங்கேயும் இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். இந்த முறை நம் ஆட்சிக்கு வந்ததுமே கண்டிப்பாக ஆட்சிக்கு வர்றோம். வந்த பின்னால் பார்த்திங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர், ஸ்டார்ட் அப் ஹப், கோவர்க்கின் ஸ்பேஸ், நம்ம ஒரே இடத்துல எல்லா ஒர்க்கும் பண்ணி இது அரசாங்கமே அந்த வாடகை அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கியமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கி ஹைதராபாத் அதே போல் பெங்களூரை விட அதை விட கூடுதல் வளர்ச்சியை கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவோம். சகோதரி, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், மத்திய அரசு துணை இருக்கும். பெரிய கனவுகள், பெரிய விஷன் இருக்குது. அதுக்கு தேவையான நிதி உதவியோ ஒரு பேக்கப்போ மத்திய அரசினுடைய ஸ்கில் எங்கே தேவைப்படுகிறதோ அது முழுவதும் கோயம்புத்தூருக்கு, தமிழ்நாட்டுக்கு வரத்தான் போகுது. நிஜமான செயல் வீரர்களை நம்புங்கள். உங்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பான கைகளில் இருக்கட்டும். கோவை வளர்ச்சிக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கும் தாமரை சின்னத்துக்கும் வாக்களியுங்கள். நன்றி. நம்பிக்கையோடு வாக்களியுங்கள். மாற்றம் நிச்சயமாகட்டும். நன்றி.